செல்லூர் ராஜுக்கு காமாட்சி நாயுடு என்ன சொல்றது? அவர் தெர்மாக்கோல்ல போட்டு விட்டாரு, இவரும் விடுவாரா? அப்ப அவங்க வேற இவங்க வேற தானே. இதுல எல்லாத்துக்கும் எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க பாருங்க. சத்யராஜ் பொண்ணு, செல்லூர் ராஜு, ஜி ஜெயக்குமார். அப்ப இந்த கொத்தடிமைகள்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறா. 32 தேர்தலில் நம்ம ஒரு எதிர்கட்சியை வந்துடலாம் அப்படிங்கிற பிளான்ல அவங்க இருக்கிறதாக எனக்கு வந்த தகவல். ரெண்டாவது இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் தலைமையில தான் கூட்டணி அமையுங்கிறதும் பேசுறாங்க. அப்ப இவர் தலைமையில கூட்டணி அமைஞ்சாக்க அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன இழுச்சவாயனா? ஏன்னா கிறிஸ்தவ மிஷினரினா வெளிநாட்டுல இருந்து வந்தவர், பணம் வருதுன்றாரு. அப்ப ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலையும் போயிட்டு உங்க உதயநிதி அல்லேலுயா பிரைஸ் இல்லாடு, சேகர் பாபு பிரைஸ் இல்லாடு அல்லேலுயான்றாரு. அப்ப இவங்களுக்கு அந்த கிறிஸ்துவ மிஷினரி காசு கொடுக்குறாங்க. அதை திரும்ப இவங்க பயன்படுத்தா திருடின காசு, கத்திரிக்காய் காசு, எங்க வந்துச்சு? விவசாயம் பண்ண காசா, உழைச்ச காசா? எந்த காசு வந்துச்சு? நெத்தி வேர்வை சிந்தி உழைச்ச காசா? சும்மா இந்த மாதிரி தப்பான பரப்புரையை பண்ணாதீங்க. நானும் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். என்னமோ உங்களுக்கு தான் கூவ தெரியும்னு ஓவரா கூவுறீங்க. கன்னடம், மலையாளி, தெலுங்கு இப்படியே மாத்தி மாத்தி பாம்பாட்டம் ஆடிட்டு இருக்கிறது எங்க வேலையா? அறவே ஒழிக்கணும். திமுகவோட வேற ஒழிச்சுக்கிறது தான் எங்க வேலை. இவங்களுக்கு இந்த 5 வருஷம் முடியணும் தான் டெம்பரரி ரிலீஸ்க்காக தான் விஜய் இறக்கப்படுறாரு. அவர் பின்னாடி இருக்கவங்க ஸ்கெட்ச் போடுறாங்க. சவுக்கு சங்கரும் திரும்ப வந்தோன்னே ரெட் ஜெயிண்ட், சன் பிக்சர்ஸ் மாறி மாறி இவங்க எல்லாம் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணோன்னே அதோட பிரிங்கி போய் வந்ததுதான் விஜய் ஐயா. இந்த ஆளுமை கூலுமெல்லாம் அதெல்லாம் ஒரு மட்டும் கிடையாது. இது போன்ற தமிழர்கள் வளர்த்த இதெல்லாம் பேசுறப்ப ராமசாமி ஐயாவை அடிச்சா இவங்க எல்லாம் இந்த போலி பிம்பம், திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம், இந்த திராவிடம்ன்ற போர்ல அவங்க தாய்மொழியை ஒத்துக்கிறதுல என்ன தப்பு எனக்கு ஒன்றும் புரியல. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மளோட திமுக மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா, இப்போ நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாக சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்தை தான், பெரியார் எதிர்ப்பை தான் அவர் நேற்றும் அதே இதில் தான் சொல்கிறாரு, அதே ஸ்டாண்டில் தான் அவர் இருக்கிறாரு. அவரே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க ஐயா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிறவங்க இருங்க, மற்றவங்களாம் போயிடுங்கன்ற மாதிரி அவர் சொல்கிற வர்றாரு. எந்த பின்னணியில் ஏன்னா மேக்ஸிமம் கட்சி தொடங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர் சேர்க்கை வச்சு அடிப்படையாக வச்சு தான் பார்ப்பாங்க. அவர் எந்த ஸ்டாண்டில் அவர் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு எந்த ஒரு இதில் ஐயா சொல்கிறாரு அவர்? அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு 1000-3000 பேர் இவங்களுக்கு கூலிப்படையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார்கள், உதயநிதி முன்னிலையில் இந்த மாவட்டத்தில் இணைந்தார்கள். எல்லாமே இவங்க ட்ராமாவை இருக்கிறதுனால அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது. இவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்த தலைப்பை பற்றி பேசக்கூடாது, ஈவ ராமசாமி நாயக்கரையா பற்றி பேசக்கூடாதுன்னு திமுக முடிவு பண்ணிருச்சு. அவர் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. திரும்ப சொரிஞ்சு பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நாட்டு. யாரும் உண்மையிலேயே அப்போ அந்த கட்சியிலிருந்து விலைக்கு போகலன்னு சொல்ல வரீங்களா ஐயா? ஒன்று ரெண்டு. இப்போ ராஜீவ்காந்தி ஐயா தலைமையில் எங்கள் கட்சியிலேருந்து போனவர் தலைமையில் 3000 பேர் இணைந்தனர் அப்படின்னு போட்டாங்க. 3000 பேர்லாம் கிடையாது. அவங்க பேர் வாசிச்சது எத்தனை பேர்? 3000 பேர்னு ஒரு 300 பேராக வாசிச்சாங்களா? கிடையாது. ஒரு 30 பேர் வாசிச்சிருப்பார். டிகேஎஸ் ஐயா மேடையில் வாசிச்சார், பொறுப்புகளோட வாசிச்சார். எந்த மாவட்டம் அந்த மாதிரி இவங்க தேர்ந்தெடுத்து வேலை செஞ்சு இப்போ ஆளை பொறுக்கி எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்ததுல மிச்சம் இவங்க கூட்டு போன அலைஸ் தான். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீசன் பாண்டியன் அவர் கூட அவருடைய இதுல விலகிட்டாருங்க. ஆமா, நிறைய பேர் வளர்க்குறாங்க, நிறைய பேர் சேர்றாங்க. அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். இந்த கட்சியில இவங்க 17 கட்சி கூட்டணி 30 தொலைக்காட்சி இவங்க கையில அதனால இவங்க அது பெருசா பூதாகரமா கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இது இவ்வளவு பல்கா விலகலையா ஐயா? பல்க்ல தான் சொல்றேன் உங்களுக்கு. 30 பேர்னா பின்னாடி 3000 பேரை வச்சுக்கிறது. 15 மாவட்ட செயலாளர்கள் விலகி இருக்காங்க இல்லையா? என்னன்னா பெரியாரோட எதிர்ப்பு ஸ்டாண்டை தான் அவங்களும் எடுக்கிறாங்களான்னு கேட்க வராங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கு. இப்ப செங்கோட்டையன் விலகிறதாகவும் தனி அணி அமைக்கிறதாகவும் அதிமுக பேச்சு வருது. அதுக்கு பெரியார் காரணம், ஜெயலலிதா காரணம், எம்ஜிஆர் காரணமா? அங்க உள்ளடியதான் காரணம். கட்சி உட்கட்டமைப்புல அவங்களுக்குள்ள எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ உள்ளுக்குள்ள என்ன குழப்படி நடக்குது. அது போலதான் இது எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. இப்ப திமுக கூட நான் இன்ப நிதிக்கு வேலை செய்ய தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொறுப்போட பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து கட்சி ஓட்டு விலகுறேன்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி பல பேர் விலகுவாங்க. அதனால இது ஒரு பேசும் பொருள் இல்லை, இவங்க உருவாக்குற பொருள். இவங்க நிறுத்திக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது. சரிங்க.
இதுக்கு பின்னாடி வந்து வேற ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது ஒரு தூண்டுதலும் இல்லைங்க. செல்லூர் ராஜுக்கும் காமாட்சி நாயுடு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தெர்மாக்கோல்ல போட்டு விட்டாரு, இவரும் விடுவாரா? அப்ப அவங்க வேற இவங்க வேற தானே. இதுல எல்லாத்துக்கும் எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க பாருங்க. சத்யராஜ் பொண்ணு, செல்லூர் ராஜு, ஜி ஜெயக்குமார். அப்ப இந்த கொத்தடிமைகள்லாம் ஒண்ணு சேர்ந்துடா. நீ அதிமுக வேறு, திமுக வேறு, ஜெயலலிதா வேற, எம்ஜிஆர் வேற, கருணாநிதி வேற, கருணாநிதி அறிவாளி, ஜெயலலிதா எம்ஜிஆர் நடிகைகள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஏன் இப்ப எல்லாம் சேர்றீங்க? சத்யராஜ் பொண்ணு, சுபவி எல்லாம் கச்சா முச்சான் கியா மியா எல்லாம் ஒண்ணு சேர்றீங்கன்னா அப்ப இங்க அடிக்கிறது தான் சரி. இப்போ தாவேக்கால ஐயா, தாவேக்கால வந்து அவங்க எடுத்து இலக்கு வந்து 2026ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இலக்கு வந்து 2ஆம் இடம் வந்தாவே போதும். ஏன்னா 60-70 ஆண்டு காலமாக வந்து இருக்கிற ஒரு அதிமுகவை பின்தள்ளிட்டு நம்ம எதிர்கட்சி அமைஞ்சாவே போதுங்கிறது தான் இலக்காகும். அடுத்த இது வந்து அவங்க முக ஸ்டாலின் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலினா இல்லை விஜயா அப்படின்னு வந்த பிறகு வேணால் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடலான்ற மாதிரி தான் அவங்களுடைய பிளான் இருக்கிறதா வந்து ஊடகம் பேசுதுங்க. அது எப்படிங்க ஐயா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இலக்கு உண்மையான இலக்கே அதானா 2026 சிஎம் அப்படிதான் நினைக்கிறாங்களா ஐயா? அவங்க இல்லை அவங்க சிஎம்மா கூட வரட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ சீமான் சிஎம்னு இவர் சொல்லுவார். நான் வந்து எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சிஎம்மா இருக்காரு, 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது, எதிர்கட்சி வரிசையில் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதா பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்கா வந்து எதிர்கட்சி வரிசையில வந்துரும் சொல்றீங்க. அவங்க இலக்கு அதான் அவங்க இலக்கு. நீங்க யார் சொன்னா? இல்ல அவன் இன்னைக்கு கிஷோர் குமார் பேசிருக்காங்க. அதனால நீங்க இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கா வந்து மிஞ்சி போனா ஒரு 5% வாக்குகள் வாங்கினா பெரிய விஷயம். 5% வாக்குகள் வாங்கினா அவங்க பண்றாங்க இல்லையா, அது 5% வாக்குகள் வந்தால் பெரிய விஷயம். நீங்க எல்லாம் அந்த மாநாடுன்னு சொல்லுவீங்க. அந்த மாநாட்டுல எவ்வளவு பேர் வந்தாங்க? 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? 8 லட்சம் பேர் வந்ததா 8 லட்சம் பேர். சரி, 8 லட்சம் பேர் வச்சுக்கோங்க, இல்ல 10 லட்சமா வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சம் ஓட்டு எங்க? 36 லட்சம் வாங்கின சீமான் எங்க? 36 லட்சம் ஓட்டு வாங்கின சீமான் வந்து இந்த வார்த்தையை சொல்லலையே, நான் எதிர்கட்சிக்கு வருவேன், நான் ஆட்சி அமைப்பேன் 30லன்னு அவர் சொல்லலையே. சோ இவர் சொல்றாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பின்புலம், கிறிஸ்துவத்தினுடைய பின்புலம். அந்த ஆரோக்கியசாமிங்கிற ஒருத்தர் அங்க இருக்காரு, அவருடைய தாய் மாமா 2 பேர் இருக்காங்க, அமெரிக்காவுடைய ஃபண்டு வருது, அவங்களுக்கு அந்த இதுல வந்து அந்த கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து இவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. பல கோடி, லட்சம் கோடினாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கான். யாரு? தாவேக்கா வந்து 1 லட்சம் கோடினாலும் அவங்க செலவு பண்ண தயாரா இருக்காங்க. திமுக கிட்ட அதுக்கு அதோட சரியா? 1 லட்சம் கோடி செலவு பண்ண அவங்க தயாரா இருக்காங்க. ஒரு காலம் அப்படி செலவு பண்ணா அதே மாதிரி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஈக்குவலா செலவு பண்ண அவங்க தயாரா இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, இப்ப வந்து அதிமுகவை மேல ஏறி குதிரை சவாரி பண்ணி எப்படியாவது கொஞ்சம் அவருடைய ஓட்டை கொஞ்சம் கூட்டிட்டு கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தயார் செஞ்சு உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் எடுத்து பேசி அதன் மூலியமா நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல வந்து 32 தேர்தல்ல நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியா வந்து வந்துடலாம் அப்படிங்கிற பிளான்ல அவங்க இருக்கிறதாக எனக்கு வந்த தகவல். ரெண்டாவது, இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் தலைமையில தான் கூட்டணி அமையுங்கிறதும் பேசுறாங்க. அப்ப இவர் தலைமையில கூட்டணி அமைஞ்சாக்க அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன இழிச்சவாயனா? இவர் தலைமையில, அவர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர், இவர் தலைமையில வந்து இருப்பாரா? என்ன யோசிச்சு பாருங்க. இவர் தலைமை ஏத்துக்கிட்டு அவரு வருவாரா? இல்ல இவரு தான் அங்க போகணுமே தவிர அவர் இங்க வர மாட்டாங்க. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், இப்ப இவங்களுக்குள்ள இந்த சண்டை போவது இருக்கு. இப்ப அப்ப வாட்டப்பட்டு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல பாட்டாளி மக்கள் கூட்டணியில இருக்குல்ல, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அங்க இருக்காங்க? கூட்டணி மாறும்ல, தேர்தல் நேரத்துல. இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கூட சேர்த்துப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட வராது தம்பி. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட வராது. அது வந்து அதிமுக கூட பாட்டாளி மக்கள் போகும், பாரதிய ஜனதா கட்சி போகும். இந்த ஆள் வந்து இவன் என் தலைமையில தான் நீங்க வாங்கன்னு இவன் பீம்பா நின்றான்னா
அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து அண்ணாமலையும் பாட்டாளி மக்கள் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எதிர்கட்சியில வந்து உட்காந்துருவாங்க. இவரு எல்லாமே எல்லா தொகுதிகளையும் டெபாசிட் இல்லாம ஒரு 5-6% ஓட்டை வாங்கிட்டு திருவோடு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இதுதான் அரசியல் கணக்கு. இந்த ஐயா சொன்னதுல கிறிஸ்துவ மிஷினரின்னு சொல்லி தப்பா கணக்கு சொல்றாரு. கிறிஸ்துவ மிஷினரின்ற காட்டிலும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு, தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா திமுக தான் முழுவது காலங்காலமா. அது அந்த ஆயர்கள், பேராயர்கள், திருச்சபைகள் எல்லாத்தையும் வந்து கொத்தடிமையா ஒரு அப்படியே போட்டு கை வலைய போட்டு வளைச்சு வச்சு கருணாநிதி திறமையான ஆளு, அவங்க தொடர்ந்து அதை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் வேற கணக்கு போடலாம். ஏன்னா கிறிஸ்துவ மிஷினரினா வெளிநாட்டுல இருந்து வந்து பணம் வருதுன்றாரு. அப்ப வந்து ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலையும் போயிட்டு உங்க உதயநிதி அல்லேலுயா பிரைஸ் இல்லாடு, சேகர் பாபு பிரைஸ் இல்லாடு அல்லேலுயான்றாரு. அப்ப இவங்களுக்கு அந்த கிறிஸ்துவ மிஷினரி காசு கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இந்த இது புரியல அவருக்கு. அதனால அது புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து வேற கணக்கு போடுறாரு. இப்ப நல்லா புரிஞ்சிச்சு பாத்தீங்க அப்படின்னா, 1000 கருத்து ஒருபாடு இனம் துரோகியா இருந்தாலும் கருணாநிதி ஐயா அவருக்கு அறிவாற்றல், மொழி ஆற்றல் இருந்தால்தான் கட்சி வளர்ந்துச்சு. அண்ணாதுரை ஐயாவுக்கு பேச்சாற்றல், அதுலதான் திமுக வளர்ந்துச்சு. வேற யாராலையும் இன்னைக்கு இருக்கலாம் தம்பி பீஸ் எல்லாரும் யாரா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பேரனா இருக்கட்டும், இதனாலதான் கட்சி வளர்ந்துச்சு. பிரபாகரனை பார்த்து ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரு, ஆஃப்டர் ஆல் 200 பாய்ஸ். உலகத்துல புரட்சி செய்தவர்கள் அனைவரும், அது நெகட்டிவா கருணாநிதி மேல துரோகியா மாறினவங்க அது அப்புறம். தொடக்கத்துல ஏசுநாதரே எடுத்துப்போம், ஆஃப்டர் ஆல் 12 பாய்ஸ். நபிகள் நாயத்தை எடுத்துக்கங்க, அவர் ஒருத்தர் தான். அப்ப இது போன்ற புரட்சிகள் அந்த கனெல்லாம் வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட இருந்து வந்து ஒரு இயக்கமா மாறி வெடிச்சதுதான். அது எல்லாமே ஒரு இயக்கங்கள் தான். விஜய் கிட்ட அது இல்லை. அதனால எல்லாரும் நம்ம பேசுறோம், ஐயா அவங்க ஏதோ சொல்றாரு, பில்டப் பண்ணி சொல்றாரு. அது இல்லை. அது இல்லாதனால அந்த தீ எப்படி இன்னொரு தீ பந்தத்தை பற்ற வைக்கும், எப்படி எரியுன்றது தெரியாது. ஆனா முட்டாள்கள் ஓட்டுன்ற மாதிரி இப்ப கமலஹாசன் நின்றப்பே அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வந்துச்சு. வெறும் இந்த பிக் பாஸ்ல நடிச்சுக்கிட்டு பழைய காலத்து ஹீரோ அவர். இவருக்கு ஓட்டு வரும். அதை எப்படி அறுவடை செய்யறது, அதை எப்படி சமைக்கிறது, ஒரு செஃபா மாஸ்டரா இருந்து ஒரு தலைவனா இருந்து என்ன செய்ய போறாருன்றது பண்ண வரான்னு தெரியல. மூஞ்ச பார்த்து தெரியல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், தெரியல அவருக்கு. தாவேக அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து மற்றவங்களை முன்னேற்றுறாரோ, ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் சார், அர்ஜுன், அவங்க எல்லாருமே முன்னேற்றுறாரு. இவர் வந்து பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாரோ, இல்லை அரசியல் அனுபவம் இன்னும் கொஞ்சம் வரட்டும்னு நினைக்கிறாரா? அதோடைய அடிப்படையை வச்சுதான் அவர் வந்து மார்ச் மாசம் சுற்றுப்பயணம் செய்ய நினைக்கிறாரு. நீங்க மூஞ்செல்லாம் பாத்திருக்கீங்களா? பிரசாந்த் கிஷோர் வட மாவட்டக்காரரு, வட மாநிலத்துக்காரரு. அவர் டிவில பாத்துருக்கிறோம், வந்திருக்காரு. திமுக முதல்ல புரோக்கர் வேலை பார்த்தாரு. புரோக்கர் காசு வாங்கிட்டு பேர் ஜாப் பண்ணாரு. இப்ப விஜய்க்கு பண்ண போறாரு. இந்த ஜான் ஆரோக்கியம் அதாவது பேர் சொல்லுவாங்க, அவங்கள மூஞ்சி கூட பாத்துக்கிட்டு பேர் அடிப்படுது. இவங்க பேசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க அப்படின்னு பேர் அடிப்படுது. இவங்களோட நோக்கம் சவுக்கு சங்கர் ஐயா இருக்கிறாரு. இவங்களோட நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தணும். இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஜெயலலிதாவும் கருணாநிதி ஐயா உயிரோட இருக்கிறப்ப இப்படி 5 வருஷம் இப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்த 5 வருஷம் ஜெயலலிதாவுக்கு போடணும், அதுக்கு அடுத்த 5 வருஷம் கருணாநிதிக்கு போடணும். இப்படி இருந்தது. இப்ப நிறுத்தப்பட்டது. திமுக கருணாநிதி ஒரே அடி 10 வருஷம் ஜெயலலிதா அடிச்சு மிதிச்சதுல அமுக்குனாங்க. இப்ப லேசா திரும்ப எழுப்பி வந்திருக்காங்க, சொந்த காசு திருடின காசு எல்லாம் வச்சு. அதை திரும்ப இவங்க பயன்படுத்த திருடின காசு, கத்திரிக்காய் காசு, திருடின காசு எங்க வந்துச்சு? விவசாயம் பண்ண காசா, உழைச்ச காசா? எந்த காசு வந்துச்சு? நெத்தி வேற சிந்தி உழைச்ச காசா? சும்மா இந்த மாதிரி தப்பான பரப்புரையை பண்ணாதீங்க. நானும் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். என்னமோ உங்களுக்கு தான் கூவ தெரியும்னு ஓவரா கூவுறீங்க. உண்மை ஐயா, என்ன உண்மை? அப்ப இந்த 5 வருஷம் இது நின்று போட்டு இப்ப தேவையில்லாத தலைவிதியா வந்து இப்ப இவங்க ஆட்சி தொடருது. சரியா? இப்போ இந்த விஜயை கொண்டு வந்தா இவங்களோட நோக்கம் திமுகவை பிடிக்கும். ஒரே அஜெண்டா தான். எங்களுக்கு அந்த அடி வேறே கழட்டி விடணும் தான். திமுக போனா ஸ்டாலின் போனாருன்னா உதயநிதி போனாருன்னா இன்பினிட்டி. ஒரு தடையும் 5 வருஷம் மாத்திட்டு இருக்கிறது எங்க வேலையா? காலம் வந்து இவங்க அறிவுரை சொல்லுவாங்க, நாங்க கேட்டுக்கிட்டு ஒரு தடையும் இவங்களுக்கு மாறி எம்ஜிஆர், கன்னடன், மலையாளி, தெலுங்கன் இப்படியே மாத்தி பாம்பாட்டம் ஆடிட்டு இருக்கிறது எங்க வேலையா? அறவே ஒழிக்கணும் திமுகவோட வேற ஒழிச்சுக்கிறது எங்க வேலை. இவங்களுக்கு இந்த 5 வருஷம் முடியணும் தான். டெம்பரரி ரிலீஃப்காக தான் விஜய் இறக்கப்படுறாரு. அவர் பின்னாடி இருக்கவங்களா ஸ்கெட்ச் போடுறாங்க. சவுக்கு சங்கரும் அப்படிதான். சவுக்கு சங்கர் வந்து விஜய் கூட இருக்காரா? விஜய் கூட இல்ல, திமுக வரக்கூடாதுன்றதுல திமுக இந்த இப்ப காலறணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்தா திரும்ப கூடிய நின்று பேசி சாப்பிட்டு சமாளிச்சுக்கலான்னு யோசிக்கிற கூட்டம். அவர் வந்து அதிமுக ஆதரவாளர் அப்படிங்கறதும் ஒரு அதிமுக ஆதரவாளர், திமுகவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை அதிமுக அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குங்க. அவங்க எல்லாம் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட். அந்த எதிர்கட்சிகளுக்கு வந்து அவங்க சின்ன ஒரு சப்போர்ட், அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்றாங்க. பட் அவங்களால எதுனா ஒரு சேஞ்சஸ் நடந்துருமானா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா?
இல்ல அவங்க சேர்றாங்க, அது அவங்களுடைய ஒப்பீனியனா சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு எதனா ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட், ஒரு ஓட் பேங்க் எதனா ஓட் பேங்க் அந்த மாதிரி. இப்ப திமுக சவுக்கு சங்கர் வந்து எல்லா அனுபவிச்சிட்டாரு. புடிச்சு உள்ள போட்டு அவரை போட்டு நெரிச்சு கழுத்தை நெரிச்சோன்னு மேலும் மேலும் அவர் எதிர்ப்பாதான் இருப்பார். அவருக்கு தரவுகள் கிடைக்குது. அவர் தமிழ் சுப்பிரமணிய சாமின்னு சொல்லலாம். அவர் பிராமண சுப்பிரமணிய சாமி போல இவர் தமிழ் சுப்பிரமணிய சாமி சவுக்கு சங்கர். இவருக்கு தரவுகள் கிடைக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் வச்சு பேசுறாரு. அதனால இவங்க எல்லாம் திமுக ஒழியணும்னு இப்போதைக்கு திமுக கலரணும்னு தான் பாக்குறாங்க. அறவே வேரடி மண்ணோடு இந்த திராவிடத்தை ஒழிக்கணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இவங்க இந்த டெம்பரரி ரிலீஃப்காக இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு சினிமா துறையில உதயநிதியால பிரச்சனை, இவங்க குடும்பத்துலதான் வந்து படம் எடுக்கிறாங்க, வேற எவனும் எடுக்க விட மாட்டேன்றாங்க, நம்ம சம்பாதிக்கல பாதி பொருள் பாதி மத்திய அரசாங்கம் வரின்னு திருடி திங்கிறாங்க, அது போக மிச்சம் இவங்க பிடிக்கிறாங்க, இவங்க குடும்பம் பிடிக்கிறதுன்ற வருத்தத்துலதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு அந்த தற்காலிக இதுக்காக பாக்குறாங்க. நாங்க நிரந்தரமா இவங்களை ஒழிச்சுக்கிறோம். இவரு விஜய் ஐயா வந்து ஏற்கனவே தாவேக்கா நம்ம விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சிருந்தாருங்க இல்லையா. ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் ஐயா இருக்கிறப்பவும் ஏன் இதை வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கல அவரு? இப்போ வந்து சரியான தலைமை இல்லைன்னு நினைக்கிறாருங்களா ஐயா? அவரு கட்சி தலைவர்கள் வந்து சரியான தலைவர்கள் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சு இப்போ எதனா இது பண்றாருங்களா? இது முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம், விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதை கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா அவரு? வந்து ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமா, கலைஞர் இந்த ஆளுமை இப்ப அந்த ஆளுமை இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. நாங்க வந்து அந்த ஆளுமை இருக்குங்கிறத நாங்க நிரூபிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கோம். 40க்கு 40 வெற்றி பெற்று காட்டியிருக்கோம். 7 தேர்தல்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் என்ன ஆளுமை வேண்டி இருக்கு? இந்த ஆளுமெல்லாம் யோசிக்க வேணாம். இது ஆளுமெல்லாம் யோசிக்கவே வரும். கடைசியா கருணாநிதி ஆட்சியில கண்டாருல சன் பிக்சர்ஸ் ஓடாத குதிரை படமா, அது ஓடின படம் ஒரே ஒரு படம் ஐயன், ஒரு சூர்யா நடிச்ச படம். நல்லா கொஞ்சம் வெளிநாட்டுல ஆப்பிரிக்கா எல்லாம் போய் எடுத்து ஓடிச்சு. மத்த எல்லாம் மொக்க படத்தையும் வாங்கி சன் பிக்சர்ஸ் வழங்கும்னே போடுவாங்க. நல்லா பாத்தீங்களா? நம்ம வீட்டுல குழந்தை குட்டி பொம்பளை பிள்ளைங்கலாம் பார்த்து அப்பா இந்த படத்தை கூட்டு போ, மாமா இந்த படத்தை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஓடாத படமா ஓட விட்டு வியாபாரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்ப இந்த சினிமா துறையில பிரச்சனை இருந்துச்சு. அதனால 10 வருஷம் வர முடியல பாருங்க. கருணாநிதி ஐயாவால அடுத்து தொடர்ச்சியா 10 வருஷம் வர முடியல. இப்ப திரும்ப வந்தோன்னே ரெட் ஜெயிண்ட், சன் பிக்சர்ஸ் மாறி இவங்க எல்லாம் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணோன்னே அதோட பிரிங்கி போய் வந்ததுதான் விஜய் ஐயா வெளிய. இந்த ஆளுமை கூலுமெல்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் வரல. அது ரெண்டாவது இப்ப வந்திருக்கலாம், வரவங்க இப்ப வயசுக்கு வந்திருக்கலாம். சினிமால இருக்கக்கூடிய பிரச்சனை அது முதன்மை காரணம். ஏன்னா அவருக்கு சோறு போட்டது அதாங்க. 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது. அப்ப அந்த 200 கோடி ரூபாய் நம்ம இவ்வளவு காசு வாங்குறோம், அதுல இவ்வளவு பாதி கூடி போகுது, நம்மளால எதுவும் பண்ண முடியல, நம்ம தனியா ஒரு படம் தயாரிக்க முடியல அப்படின்னு வருத்தம் இருக்கும்ல. நம்மள ஒரு முதலாளி ஆக முடியல, டான் ஆக முடியல, இவங்கதான் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் அடிப்படை காரணம். எல்லாருக்கும் தெரியும், அரசியல் இருக்க ஐயாவுக்கும் புரியாது. அது போக மிச்சம் தான். இந்த கருணாநிதி இருக்கிறப்ப வந்திருப்பாங்க, ஜெயலலிதா இருக்க ஆளுமை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சினிமா துறை அவருக்கு அடிவயத்துல கையை வச்ச உடனே சரி இதை நம்ம முழுசா மீட்டு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் சினிமா பார்த்துக்கலாம் கூட இருப்பாரு. வயசு இருக்குல்ல அவருக்கு. 50 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 50 வயசு தான் நினைக்கிறேன். 50. சீமான் ஐயா வந்து ரஜினிகாந்த் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சங்கி அதெல்லாம் வந்து நண்பன் வந்து சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு அவர் அரசியல் இவ்வளோ ஒரு அந்த அவசரமான பீரியட்லையும் இவ்வளோ ஒரு நெருக்கடி சமயத்துலையும் அவரை போய் மீட் பண்ணணும்னு என்ன ஒரு அவருக்கு வந்து ஒரு இது வந்தது? அதை தவிர பின்னாடி இதுக்கு எதனா இருக்கா? ரஜினி ஐயாவை சந்திச்சதுதான் வந்து பெரும் இது அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் வந்து பெரியாரை தூற்றி பேசினாருன்ற மாதிரியும். பெரியாரை தூத்தணும்னு அவசியமே இல்லை. யாருக்கு சீமானன் தான் ஐயா ஏற்கனவே ஒரு விவாதத்துல சொல்லியிருக்கேன். பெரியாரை டிஷர்ட்ல போட்டு முதல்ல மாறல சொன்னது சீமானன் தான். 2009 அந்த முதல் கூட்டங்கள் அதுதான் வரோம். ஏன்னா நாளடைவுல தமிழர் வரலாறு நம்ம மேலும் அறிஞ்சு போறப்ப அத்தனை பேர் சாகரப்ப ஏன்டா அவன் கத்தல, கி வீரமணி ஏன்டா பொத்திக்கிட்டு இருந்தாரு, திருமாவளவன் ஏன்டா அப்படி போய் நல்ல உண்ணாவிரதெல்லாம் இருந்து தமிழ மகினமான தமிழை கடைசியா திரும்ப போய் ஏன்டா காங்கிரஸ் போட சேர்ந்தாரு. இந்த செயின் பெல்ட் கம்யூனிஸ்ட்காரங்களை என்னடா கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, கேரளால எதுக்குறாங்க, காங்கிரஸ் திமுக திட்டுறாங்க, கடைசியா இங்க வந்து கூட்டணி சேர்றாங்கன்னு பார்த்தா எல்லாம் இவங்க ஆளா இருக்காங்க திராவிடம்ன்ற பேர்ல. அப்ப ஒளிஞ்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப கை வைக்கிறதுனால, அவர் மேல ஐயாவோட கருத்தியல் மேல கை வைக்கிறதுனால, ராமசாமி நாயக்கர் ஐயா மேல கருத்தியல் மேல கை வைக்கிறதுனால எல்லாம் கிளம்பி வரான். பாகுபாடு இல்லாம வரான். கம்யூனிஸ்ட் வன்மையா கண்டிச்சவர், வன்மையா எதிர்த்தவர் ராமசாமி நாயக்கர் ஐயா தான். கம்யூனிஸ்ட் வேற எவனும் தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட வளர்த்தாங்க. தமிழர்கள் இடம் கொடுத்து, சொந்த நிலம் மூலம் கொடுத்து, எங்க ஏரியா வாசல்படி அங்கேயே வந்து பல பேர் எங்க சொந்தக்காரங்களே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தாங்க. தமிழர்கள் எந்த ஊர்ல இருந்து எங்க இருந்து வந்து பிழைச்சாலும் வாழ்ந்தாலும் தமிழ் மண்ணில் கம்யூனிஸ்ட வளர்த்தாங்க. உயிர் கொடுத்து ரத்தம் கொடுத்து வளர்த்தாங்க. அப்பேற்பட்ட கம்யூனிஸ்டத்தை எதிர்த்தவர், கேவலப்படுத்தினவர் ஐயோ ராமசாமி. அந்த கலைஞர் ஐயா வந்து நான் சப்போஸ் நான் திமுகவில் இல்லைன்னா நான் கம்யூனிஸ்ட்ல தான் இருந்திருப்பேன், கம்யூனிஸ்ட்ல இருந்திருப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். பொது உடைமை கொள்கைனால பேசியிருக்கலாம்.
அப்போ இது போன்ற தமிழர்கள் வளர்த்த இதெல்லாம் பேசுறப்ப இது ராமசாமி ஐயாவை அடிச்சா இவங்க எல்லாம் ஒண்ணு இந்த போலி பிம்பம் திமுக குடும்பம் கருணாநிதி குடும்பம் இந்த திராவிடம்ன்ற போர்ல அவங்க தாய்மொழியை ஒத்துக்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கோம்னா பிரச்சனை இல்லை, வாடா சேர்ந்து எல்லாம் வாழ்வுன்னு சொல்லிட்டு போயிடலாம். நாங்களும் தமிழன் நாங்களும் திராவிடம் நம்மளையும் போட்டு குழப்பி பேசப்படுறதுல இந்த கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு இப்ப ஈவ ராமசாமியா தான் மருந்தா இருக்கிறார். அவர் மேல தனி மனித வன்மூலம் கிடையாது. இவர் இவர் கருத்தியலை அடிக்க தானா கலந்து ஓடுவாங்க பாருங்க. இது பல அரை நூற்றாண்டுகளா இதை செஞ்சு தமிழனை ஏமாத்திட்டாங்க. அதனால்தான் அவர் கருத்தியலை தொடர்றது அவரை தனி மனித ரீதியா கருணாநிதி பெரியாரோட மனைவி இல்ல அண்ணாதுரை ஐயா பெரியாரோட குடும்பத்தை பத்தி இவர் திமுக இருக்க பெரியார் ஈவ ராமசாமி ஐயா சொன்ன மாதிரிலாம் நாங்க தனிப்பட்ட முறையில எல்லாம் சொன்னேன். அவர் பேசுனதை சொல்றோம். இப்படி பேசியிருக்காரு, நீ ஒரு கிறிஸ்தவனா எப்படி ஏத்துக்குவ? இவர் இப்படி பேசியிருக்கிறாரு, நீ அல்லையோ அப்படின்ட்டு அல்லாக்குள்ளா போட்டுக்கிட்டு திமுக முட்டு கொடுக்குறிய, அவருக்கு அவங்க வழிகாட்டி அதை சொல்றாங்களே ஏத்துக்கிறியா? திங்கிங் அவ்வளவுதான், யோசி அவ்வளவுதான். இப்படிதான் நாங்க சொல்றோமே ஒழிய ராமசாமி ஐயா அண்ணாதுரை ஐயாவை அடிச்சு அசிங்கமா பேசுனதும், அண்ணாதுரை ஐயா கருணாநிதியை பத்தி பேசுனதும், கருணாநிதி ஐயா இப்ப ராமசாமி ஐயா பத்தி பேசுற மாதிரிலாம் கொச்சையா நாங்க பேசல. அதை மறைச்சிட்டாங்களா ஐயா? இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மறைச்சிட்டாங்கன்னு இல்ல, அவங்க எதை பேச பொருளா மாத்துறாங்கன்றது இருக்கு. இப்ப நீங்க ஊடகம் உங்க கையில இருக்க மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏற்கனவே ஒரு ஊடகத்துல பேசி ஐயா ஞாபகம் இல்லை. 2015 நாங்க திருச்சியில ஒரு மாநாடு நடத்தினோம். திருச்சி இந்த மாதிரி இன எழுச்சி மாநாடு நடத்தணும். மே 18 அனுமதி கிடைக்காம மே 24 ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்தணும். அப்ப சீமானந்தன் சொன்னாரு, திருவா போய் நிதி திரட்டுங்கடா கட்சிக்கு அப்படின்றாரு. நாங்க புலிக்கொடியை குடிச்சிட்டு வேசரப்பாடி சர்மா நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட நான் ஒரு 5 பேர் போறோம். முண்டியில வச்சுக்கிட்டு ஒரு கடையா கேட்பாங்க கம்யூனிஸ்ட் திரள் நிதி கேட்க போறப்போ ஒருத்தர் பஸ் ஸ்டாப்ல அவங்க வயசான பாட்டி அம்மா கூட உட்காந்துருந்தாரு பேருந்து நிறுத்தத்துல. அவர் உள்ளக்க போட்டிருக்க டவுசர் கூட சேப்பு கலர். கொடியை பார்த்தவர் என்ன சொன்னாரு, நானும் ஜட்டி போட்ட காலத்துல இருந்து பிச்சை எடுக்கிறீங்களா, காசு வாங்குறீங்களா, உங்க கட்சி இன்னுமா வளரலன்னு கேட்டார். சிவப்பு கொடியை பார்த்து என்ன கேட்க கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு 2 கடைக்கு போயிட்டு திரும்ப வந்து கேட்டேன், என்னைக்கு ஜட்டி போட்டீங்க நீங்க ஜட்டி போட்டு நாங்க எப்ப கட்சி ஆரம்பிச்சோம்? அந்த மன வலி காலங்காலமா நம்ம ஒரு கட்சிக்கு காசு நிதி 5 ரூபா 10 ரூபாவோ 1 ரூபாவோ கொடுத்துருக்கோம், இன்னுமா நீங்க வளரல அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து அவர் நினைச்சு அப்புறம் சொன்ன வேற எதுவும் சொன்னோன்னா அவரு சாரி இப்ப தெரியாம சொல்லிட்டேன்பா அப்படின்னு. அதனால இந்த மனிதர் நம்ம தமிழர்களுக்குள்ள இருக்க அந்த மன வேதனை